ஓகே, ஸோ தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெயரை இப்போ மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவர் வருவார்னு பேசின தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, உலகமும் சரி, சிஎஸ்கேவை பார்த்ததுக்கு ஒரே காரணம் மகேந்திர சிங் தோனி. இந்த பெயரை வந்து இப்போ சமீபமான மேட்சஸ்லாம் கேள்விப்படவே இல்லை. கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் வீடியோவாவது போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் இப்போ போடுறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அவர் சீசன்ல இருக்காரா இல்லையா, அதை தாண்டி இனி இருப்பாரா இல்லையா, தெளிவான பதில் மகேந்திரன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு MS தோனி இதுக்கு மேலே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் வருவார் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம். பட் இன்ஜுரிஸ் காரணமாக அவரால் வர முடியவில்லை. ஸோ இந்த இன்ஜுரிஸ் காரணமாக தான் அவர் வரல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். மைக்கேல்ஸி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார், அவர் வந்து கண்டிப்பாக இந்த 14th மேலே வந்துருவார், 15th மேலே வந்துருவார் அப்படிலாம். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ரீஎன்ட்ரி கொடுக்கவே முடியல. ஸோ நம்ம இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டை வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ இந்த விஷயத்தில் MS தோனி வந்து இதுக்கு மேலே சிஎஸ்கேல பிளேயிங் 11ல் விளையாடுவார் அப்படின்றத வந்து நம்ம வந்து மறந்துட வேண்டியதா. கண்டிப்பாக ஒரு மென்டராவோ ஒரு கோச்சாவோ கண்டிப்பாக சிஎஸ்கேவோட அவர் இருப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் மேட்சஸில் வின் பண்ணதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக மகேந்திர சிங் தோனி கண்டிப்பாக இருப்பார்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்க்குறோம், நூர் அகமது ஸ்ட்ரகிளிங்ல இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க சிஎஸ்கே, அவர் கூட உட்காந்து பேசுகிற மாதிரிலாம். அதுக்கு அடுத்த மேட்சஸ்ல வந்து பார்க்குற ஒரு அரௌண்ட் விக்கெட்ல போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ், அதாவது நல்ல பிளேயர்ஸ், டீமுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க பிளேயர்ஸ் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ MS தோனி கண்டிப்பாக ஒரு மென்டராக இருந்து அவங்க வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய மிக முக்கியமான ஒரு பிளேயர். பட் இப்போ வந்து ஒரு மென்டர் அண்ட் கோச்சா நம்ம பார்க்குறோம். ஸோ டெஃபினட்டாக அவருடைய இன்ஜுரிஸ் சரியாச்சுன்னா இந்த வாட்டி பயங்கரமாக இன்ஜுரியில் இருக்காரு. மேபி அடுத்த வருஷமும் இதே மாதிரியான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அவர் வந்து பிளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க. பட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளே பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக மென்டர் அண்ட் கோச்சா நம்ம நெக்ஸ்ட் இயர் அவர் எதிர்பார்க்கலாம். ஓகே, அவருடைய எரா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா மகேந்திரன் சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்படின்னு.